நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பக்த பிரஹ்லாதன் பற்றி கேட்போம். ஸ்ரீமன் நாராயணன் பக்த பராதீனன், பக்தர்களிடத்தில் இருக்கக்கூடியதான குறைகளை பார்க்காமல் அனுக்கிரகம் செய்யக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன். அதனாலேயே பகவானுக்கு பக்தவத்சலன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் உண்டு. ஆழ்வார்கள்லாம் பகவானை பாடும் பொழுது, நீயே உலகெல்லாம் நின்னருளே நிற்பனவும் நீயே தவத்தேவ தேவனும் அப்படின்னும், பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ அப்படின்னும் அந்த இறைவனையே பந்துவாகவும் உறவினனாகவும் சுவாமியாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் அனுபவித்தார்கள். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்கிறான் அப்படின்னு போற்றினார்கள். அப்படிப்பட்ட பக்தவத்சலனை எப்படி நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகன் அன்மா அரங்கமா நகருளானே அப்படின்னு பக்தியோட பகவானை நாம வணங்கினோமானால் நம்மிடத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே நீதான் என்று சொல்லி அவனை வணங்கினால் அவன் கைவிட மாட்டான். இது பிரஹ்லாதனுடைய விஷயத்தில் நன்றாக நாம் அனுபவிக்க முடியும். ஆழ்வார் கூறுகிறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். பிரஹ்லாதன் படிச்சுட்டு வரான். தந்தையான ஹிரண்யகசிபு ஹிரண்யன் அவன் தான் ஏக சக்கரவர்த்தி, பராக்கிரமசாலி. அவன் என்ன பண்ணுவான், கடலை கடந்து செல்லக்கூடியதான ஆற்றல் சக்தி உடையவன். கடல்ல நீராடுவான், பாதாளத்தில் உணவு உட்கொள்வான், இந்திரலோகத்துக்கு போய் அந்த சோலைகளில் இளைப்பாறுவான், இரவு பொழுது பிரம்மலோகத்தில் கழிப்பான். அப்படிப்பட்டதான பராக்கிரமசாலி. அவனுக்கு அவன் சொல்கிறது தான் வேத வாக்கு. அதை மீறி யாராவது நடந்தால் அவர்களுக்கு சித்திரவதை, தாட்சிண்யமில்லாத ஒரு நிர்வாகம், தண்டனை இதெல்லாம் உண்டு. அதனால் அவன் என்ன பண்ணான், உயர்நலமுடையதான பகவானை மறந்தான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லணும், ஹிரண்யாய நமஹா அப்படின்னு அவனை தான் பூஜிக்கணும், அவன் பெயரை தான் சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தை அப்படி நடத்தின்னு வந்தான் சொல்ல சொல்லி. இந்த மாதிரியான ஒரு ஆக்ஞை கட்டளையை மறுத்தான் இந்த பிரஹ்லாதன். நல்ல ஞானமுடையவன், புத்தி உடையவன். அவனுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆழ்வார்கள் ரங்கநாதன் அனுபவிக்கும் பொழுது, அன்று கருவரங்கத்துள் கடந்து கைதொழிதேன் கண்டேன், அன்று கருக்கோட்டில் கடந்து கைதொழிதேன் கண்டேன் அப்படின்னு கருவிலேயே திருவுடைய குழந்தை, அதாவது கருவிலேயே நான் கைதொழிதேன் கண்டு கொண்டேங்கிற அந்த மாதிரி பிரஹ்லாதன் கருவிலேயே இறைவனை தெரிந்து கொண்டவன். அப்படி பகவான் கருணை காட்டினான். தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானுடைய திருவிளையாடல்கள், அவதாரங்கள் எல்லாம். அதில் ஒன்று தான் அந்த பிரஹ்லாதனுடைய கதை. அந்த மந்திரமலையில் போய் ஹிரண்யகசிபு ஒரு பெரிய தவம் பண்ணினான். அந்த தபஸ்னால சில வரங்களெல்லாம் வாங்கிட்டு வரான். அப்படி வந்ததான் அவன் இந்திரன், தேவர்கள், அப்போ அவன் என்ன பண்ணான், அவனுடைய மனைவியெல்லாம், அதாவது இந்திரனும் தேவர்களும் சேர்ந்துட்டு என்ன பண்ணான், இவன் தவம் பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் ஹிரண்யனுடைய மனைவியை கடத்தின்னு போய் ஒரு இடத்துல வச்சு, அப்போ அந்த தாயினுடைய வயிற்றில் பிரஹ்லாதன் இருந்தான் சிசுவா. அந்த குழந்தையை அழிக்கிறதுக்கு அவெல்லாம் திட்டமிட்டாள். இப்போ நாரதர் அங்கே அவளை தடுத்து அவளை தனியாக அழிச்சின்னு போய் அந்த ஹிரண்யனுடைய மனைவிக்கு அந்த
பரிசுத்தமான ஒரு பகவானுடைய ஞானம் அவனுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய எல்லா விஷயங்களும் அவன்தான் பரம்பொருள், அவன்தான் உயர்நலம் உடையவன், அவன் பவித்ரன், அவன் புனிதமானவன் அப்படின்னு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணினார். பண்ணும்போது அந்த கருவில் இருக்கக்கூடியதான அந்த குழந்தையானது அந்த பகவானுடைய திருநாமங்கள், திவ்ய கல்யாண குணங்கள், சரித்திரங்கள் எல்லாத்தையும் நன்னா கேட்டு தெரிஞ்சின்றது. அதனால் குழந்தைக்கு கருவிலேயே ஞானம் வந்துடுது, பரிபூர்ணமான ஒரு ஞானம் வந்துடுது. அதாவது இறைவனை எப்படி அனுபவிக்க வேண்டும், அதுக்கு பகவத் அனுபவ ஞானம் அப்படின்னு பேர். அது பிரகலாதனுக்கு வந்துடுது. இப்படி வந்தோடனே அப்புறம் குழந்தை பிறந்தது, அவெல்லாம் தபஸெல்லாம் முடிச்சுன்னு வந்தான். குழந்தைக்கு வயசாச்சு, அவனே இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எல்லாம் படிச்சுன்னு வந்தது. இப்போ இவன் திக்விஜயமெல்லாம் பண்ணான். இந்திரன் எல்லா தேவர்கள் எல்லாரையும் வென்றான். ஏன்னா தவம் பண்ணி வரம் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் எதுக்கும் யாருக்கும் பயப்படவே மாட்டான். அதனால் அவனுக்கு எல்லாமே தான் தான் அப்படிங்கிறது ஹிரண்யனுக்கு. இவன் பகவானை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்ததுனால பிரகலாதன் எனக்கு பகவான் தான் எல்லாமேன்னு இவன் தன்னுடைய தந்தையை கண்டு கூட இவன் பயப்பட மாட்டான். எப்படி பகவானை தெரிஞ்சுட்டான் அந்த கருவில் இந்த பிரகலாதன் அப்படின்னு கேட்டால், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீள்விசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு சொல் நாராயணன் அப்படிங்கிறத அந்த திருநாமத்தை நான் தெரிஞ்சின்றேன் அப்படிங்கிறான். அதில் ரொம்ப நம்பிக்கை, மகா விஸ்வாசம். இதனால் ஹிரண்யனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இப்படி கேட்டோடனே பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததான அந்த சிறுவனை கூப்பிட்டு, நீ தெரிஞ்சின்றது என்ன அப்படிங்கும்போது நாராயணன் திருநாமத்தை கற்றுண்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹிரண்யாயனமாக சொல்லுன்னா சொல்ல முடியாதுன்ட்டான். கோபம் வந்துடுத்து. உடனே சேவகர்களெல்லாம் கூப்பிட்டு இவனை அழிச்சிடுங்க, இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவெல்லாம் சேவகர்கள் எல்லாருமே ஆயுதங்களோடு அங்கே நின்று எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துன்னு ஒரு பெரிய கூட்டம் சேவகர்கள் ஆயுதங்களோட இந்த பிரகலாதனை கொலை பண்ணணும் அப்படின்னு கொன்னுடணும்னு நிற்கிறா, சுற்றி நிற்கிறா. எல்லாரும் சுற்றி நிற்கும்போது பிரகலாதன் என்ன பண்ணால், இந்த ஆயுதம் ஏந்திதான சேவகர்களை பார்த்துட்டு நடுப்புற கையை கூப்பிட்டு கண்ணை மூடிண்டு நாராயணனை ஸ்மரிச்சுட்டான். இப்படி பகவானை தியானம் பண்ணும்போது இவங்க ஒவ்வொரு ஆயுதத்தால் அவனை குத்துறா. அப்படி கொலை பண்ணுறதுக்காக பண்ணும்போது ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு பூமாலையாக அவன் மேலே விழருது. இதை போய் அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இவனை கொண்டு போய் நெருப்பில் போடுங்க அப்படிங்கிறான். நெருப்பில் தூக்கி போட்டுடுறா. ஹரீர 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 ஹரின்னு ஹரி தியானம் பண்ணுறான். அப்போ மேலேருந்து தேவர்கள்லாம் பூ மாதிரியே பொழிகிறா. அந்த தீக்குழி பூக்குழி ஆகி போயிடுச்சு. அதனால் பூக்குழியான உடனே அது பூக்குழி ஆன உடனே அது எல்லா நெருப்பும் போயிடுத்து. போய பிழியும் புகுதர்வான் என்றனவும் தீயனுள் தூசாகுன்னு போயிடுத்து. இப்படி அதிலேருந்து வந்தான். அப்புறம் இவங்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிருந்த ஹிரண்யன் அதை பற்றியெல்லாம் பயப்படவே இல்லை. அதனால் இவனை பெரிய விஷங்கள் உள்ளதான பாம்பு, அந்த பாம்பு குழியில் தள்ளுங்க அப்படிங்கிறான். அனந்தன், கார்கோடகன், குலிகன், சங்கபாலன், தக்ஷன், பத்மன், மகாபத்மன், வாசுகி அப்படிங்கிறதான 8 விஷப்பாம்புகள், விஷத்தை கக்கக்கூடியதான பாம்புகள் அங்கே தள்ளுறான். உடனே ஆதிசேஷனும் கருடனையும் இவன் நினச்சிட்டு தியானம் பண்ணுறான். உடனே சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியான்னு பகவானுக்கு கைங்கரம் பண்ணக்கூடியதான அந்த பாகவதோத்தமர்கள் ஆதிசேஷனும் கருடனும் இவனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணுறா. அந்த விஷம் முழுக்க அமிர்தமயமாக ஆகி போச்சுங்க. அப்புறம் ஐராவதம் யானையை விட்டு மெதிக்க சொல்கிறான். இந்த யானைகள்லாம் வருது. உடனே கஜேந்திரன் நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், கைமா துன்பம் கடிந்த பிரானை அப்படின்னு நினச்சி ஆதி மூலமேங்கிறான். உடனே இந்த யானைகள்லாம் இவனை வணங்கிட்டு அந்தண்ட போயிடுறது. உடனே ஹிரண்யன் கேட்குறான், உன்னுடைய ஹரி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். எங்கும் மூலன் கண்ணன் அப்படின்னு சொல்கிறான். எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படிங்கிறான். உடனே இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். சாணினும் முளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு கன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹிரண்யன் அந்த தூளை ஓங்கி அரைகிறான். அந்த தூணை அது 2ஆ பிளந்து சிங்க முகத்தோட பகவான் அவனை சம்ஹாரம் பண்ணுறார். இப்படி சம்ஹாரம் பண்ணி
அந்த பிரகலாதனுக்கு பக்தவத்சலனான பகவான் லக்ஷ்மி நரசிம்மனை காட்சி கொடுத்து பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை பண்ணி தேவர்கள் புடைசூழ பிரகலாத பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறார். இப்படி நரசிம்மர் நவக்ஷேத்திரம் 9 க்ஷேத்திரங்கள் இருக்கார். ஜுவாலா நரசிம்மன், அகோவில நரசிம்மன், மாலோல நரசிம்மன், குரோடா நரசிம்மன், காரஞ்ச நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், யோகானந்த நரசிம்மன், சத்திரவட நரசிம்மன், பாவன நரசிம்மன் 9 மூர்த்தி. இப்படி 9 மூர்த்திகளை நாம் தியானம் பண்ணிட்டோமானால் நம்முடைய இன்னல்கள்லாம் போகும், நல்லவைகள் நடக்கும். மற்றவை நாளை கேட்போம்.